சென்னை போரூரில் ஒரு ஆத்தென்டிக்கான வெஜ் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நகரத்தார் ரெஸ்டாரண்ட் போகலாம். இவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீஸா, தோசை, வாழை இலை பரோட்டான்னு நிறைய ஐட்டம்ஸை புதுசாக வச்சுருக்காங்க. நாம் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னா அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரேட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அந்த வகையில் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து 4.7 ரேட்டிங், ஸ்விக்கியில் 4.5 அண்ட் ஜொமேட்டோவில் வந்து 4.3ன்னு சொல்லிட்டு நல்ல ரேட்டிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டல் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா போரூர் சரணா ஸ்டோர்ஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. டிஎல்எஃப் கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்குது. பொதுவாக நம்ம ஊரில் பல ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க பயங்கர பாஷாக இருக்கும். ஆனால் ஃபுட்டோட டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி வந்து தரமாக இல்லை, வேல்யூ ஃபார் மணியாக இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரேட்டிங் கிடையாது. அந்த மாதிரி பல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 3.5க்குள்ளே போயிடும். பட் இந்த நகரத்தார் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4.7 கூகுள் ரேட்டிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட இடியாப்பம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மாவுலாம் வந்து காரைக்குடியிலேருந்து டேரெக்டாக சோர்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட பெரும்பாலான பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான், நிறைய ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் தான் வந்து நிறைய ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் அது எல்லாமே வந்து குவாலிட்டியாக கொடுக்குறதுனால நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ரேட்டிங் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுடைய மெனு கார்டில் 170 ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸா தோசை சொல்லலாம். நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டுருந்தேன், இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமான தோசையில் ஒரு ஸ்பெஷல் மசாலா போடுறாங்க. அந்த மசாலா தான் வேறு லெவலான ஒரு டேஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், பன்னீர், மஷ்ரூம்னு என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க. அதோடு சேர்த்து 2 ஃபுல் சீஸை வந்து அது மேலே வச்சுட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க. டேஸ்ட் தரமாக இருந்துச்சு. இவங்களுடைய ஆன்லைனில் கூட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட டிஷ் வந்து நிறைய ஆர்டர் பண்ணுறதா சொல்கிறாங்க. நீங்கள் இதை ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ரிப்பீட் மோடில் வாங்குவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு யூனிக்காக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும். சென்னையில் இருக்கிற எல்லா பஃபே ரெஸ்டாரண்ட்ஸையும் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 ரெஸ்டாரண்ட்ஸ் மேலே கவர் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாமல் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சென்னையில் ஸ்டாண்டர்டாக இருக்கிற அந்த டாப் ரெஸ்டாரண்ட்ஸை தவிர நிறைய நல்ல சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அவங்கள்ட்ட நிறைய யூனிக்கான சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமல் வந்து நம்ம கவர் பண்ணி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் தான் வந்து நகரத்தாரில் இந்த யூனிக்கான டிஷ்ஷஸ்லாம் நம்ம கவர் பண்ணுறோம். நீங்கள் சென்னை போரூர் சைடாக போனீங்கன்னா இல்லை போரூரில் தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஃபஸ்ட்டு பைட்லேயே வந்து அந்த மாவு வந்து கரெக்டாக இருக்கா, இது வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டாக அப்படின்றது உடனே தெரிஞ்சிடும். அந்த வகையில் இங்கே வந்து குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இவங்கக்கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வாழை இலை பரோட்டா சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் கிழி பரோட்டா மாதிரி. பரோட்டானாலே நான் வெஜிடேரியன் காம்பினேஷனில் தான் வந்து மோஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து பல பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் ஒரு நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட்டில், ஒரு குவாலிட்டியான வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு வெஜ் குருமாவோட சாப்பிட்டாலே வந்து நல்லாயிருக்கும். பட் இவங்கக்கிட்ட வந்து ஒரு யூனிக்கான டிஷ். இது வந்து எப்படின்னா 2 பரோட்டாவுக்கு நடுவில் குருமாவும் அதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்பெஷல் கிரேவி. அந்த கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், மஷ்ரூம், கேப்சிகம்னு சொல்லிட்டு ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு கிரேவி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதையும் சேர்த்து அதுக்கப்புறம் வாழை இலையில் மடித்து அதை வந்து ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. அது சாப்பிடும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு வர்த்தான ஒரு டிஷ்ஷு. ரொம்ப சில ரெஸ்டாரண்ட்ஸில் தான் வந்து இது மாதிரி கிடைக்கும் வெஜிடேரியனில். நான் வந்து நிறைய நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து கிழி பரோட்டா வந்து சாப்பிட்ருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வச்சு தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து பன்னீர், மஷ்ரூம், கேப்சிகம், ஆனியன் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கிரேவியில் பண்ணி கொடுக்குறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவங்கக்கிட்ட இன்னொரு ஃபாஸ்ட் மூவிங் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரில் கொத்து பரோட்டா ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கொத்து பரோட்டா போடும்போது அந்த கிரேவியோட டேஸ்ட்டு நல்லா இருந்தால் தான் வந்து மொத்த டிஷ்ஷே வந்து நல்லாயிருக்கும். இவங்கக்கிட்ட அந்த பரோட்டாவும் வந்து நல்லா சாப்பிட்டா அந்த கிரேவியோட டேஸ்ட்டு நல்லா இருந்தனால சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. உங்கள் ஏரியா போரூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வாழை இலை பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 200 rupeesக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு டிஷ் தான். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி இருக்குது. எப்போயாவது உங்களுக்கு நான் வெஜிடேரியன் கிரேவிங்ஸ் இருக்குது, நல்லா ஒரு கொத்து பரோட்டா, கிழி பரோட்டான்னு நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடணும், ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து வெஜிடேரியனாக போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் இன்னுமே நிறைய யூனிக்கான டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. எப்படின்னா ஒரு 3 ஃப்ரைட் ரைஸு ஒரே டிஷ்ஷாக வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஜஸ்ட் 1 ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், ப்ளெயின் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும்,
அண்டு ஒரு ஃப்ளேவர்டு ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். அது பார்க்கவே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி இவங்கள்ட்ட சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நல்ல பெருசாக இருக்கும். ஒரு வழக்கமான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற சைஸை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு பெருசுன்னு சொல்லலாம். அந்த இடியாப்பம் டேஸ்ட்டில் வந்து ஒரு பியூரிட்டி இருக்குது. தைரியமாக ஒரு குழந்தைக்கோ இல்லை அந்த ஒரு வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி சென்னையில் நிறைய யூனிக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அவங்கள்ட்ட இருக்கிற சிக்னேச்சர் டிஷ்ஷஸோடைய வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Bye.